வணக்கம் நண்பா. கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா, ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது. பட் நம்ம அனிமாம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தாரு. அது வாண்டடா பண்ணாங்களா இல்லை ட்ரெய்லர் கட் பண்ணி மியூசிக் பண்ண டைம் பத்தாம அடி சும்மா வாயிலேயே வாசிச்சு விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதனால கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோன்றப்போ லாஸ்ட்ல தலைவரோட அந்த விண்டேஜ் லுக்க ஒரு ஃப்ரேமை காமிச்சு ஹைப் ஏத்தி விட்டானுங்க. அந்த ட்ரெய்லர்ல நம்ம நோட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த படத்துல நம்ம மாண்புமிகு நாகார்ஜுனா சார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சைமன் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா வந்து ஹார்பரை காட்டுறாங்க. அந்த ஹார்பர் பக்கத்திலே பாத்தீங்கன்னா வந்து நம்ம நாகார்ஜுனா சார் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிங் பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அவர் ட்ரிங்க் பண்றது, பார்ட்டி பண்றது, அண்ட் ஹார்பருக்கு வந்தா வந்து ஸ்டே பண்ற மாதிரி ஒரு இடம் தான் வந்து இந்த இடம். சோ இதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்ல ரஜினி சாருக்கும் நம்ம சைமனுக்குமான ஃபைட் சீன் வந்து இங்க தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெய்லர்ல வந்து நம்ம நாகார்ஜுனா சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, உனக்கு ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா. சோ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா சார் வந்து ஈத்தாப்ல இருக்க யாரையோ வந்து கன் எடுத்து ஷூட் பண்ண போற மாதிரி அண்ட் அங்க வில்லன்களா இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இல்லையா. சோ அந்த சீன்ல ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ரஜினி சார் தான். சோ அவர் தான் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த இடத்துக்கு வந்து நாகார்ஜுன் அந்த கேங் மொத்தத்தையும் வந்து போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை நான் எப்படி கன்ஃபார்மா வந்து ரஜினி சார் தான் அங்க வந்திருக்காருன்னு சொல்றேன். ஏன் ஒருவேளை வந்து நம்ம உபேந்திராவா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம் இல்லையா. எப்படி நான் ரஜினி சார் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ மேக்கிங் வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி. சோ அதுல ஒரு சீன்ல நம்ம ரஜினி சார் வந்து இதே இடத்துல வந்து நிக்கிற மாதிரியும், அண்ட் அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த மேக்கிங் வீடியோல நாகார்ஜுனா சார் உட்கார்ந்துருக்க அதே சேர்ல அவரை மாதிரியே வந்து ஒரு புரோட்டோடைப் மாடல் பொம்மை செஞ்சு அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கிற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. அங்க ரஜினி சாரும் வந்து இருப்பாரு. சோ அதனால கண்டிப்பா இந்த சீன் வந்து கிளைமேக்ஸ் நடக்கிற ஒரு சீன் தான். சோ இந்த சீன்ல தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அண்ட் நம்ம நாகார்ஜுனா சாருக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன். அண்ட் இந்த சீன்ல வந்து அவர் வந்து போட்டு தள்ளுற மாதிரி கூட இருக்கலாம். இதுதான் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் சீனா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அவர் சாக போறப்பதான் இந்த டைலாக் வந்து ரஜினி சாரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கலாம். நம்ம பிறக்கும் போதே வந்து யார் கையால சாக போறோங்கிறது எழுதி இருக்கு அப்படின்னு ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் வரும் இல்லையா. சோ அது வந்து கிளைமேக்ஸ்ல அவர் ரஜினி சாரை பார்த்து சொல்ற ஒரு டைலாகா கூட இருக்கலாம். அடுத்த சீன்ல நைட் டைம்ல கொற்ற மலையில வந்து ஒரு கிரேவியார்ட காட்டுறாங்க. அங்க யாரோ பிளாக் ட்ரெஸ் போட்டு நின்று வந்து எதையோ தோண்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அது நம்ம ஸ்ருதிஹாசனா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களோட அந்த கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டரே பாத்தீங்கன்னா வந்து அப்படிதான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அங்க இன்னொருத்தர் யாரோ கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஏன்னா இதே இடத்துல சூப்பர் ஸ்டார் இருக்கிற மாதிரியான அந்த மலையில வந்து அந்த கிரேவியார்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லயும் காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே சமயம் சூப்பர் ஸ்டார் வந்து இதே கிரேவியார்ட்ல வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால ஸ்ருதிஹாசனும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் வந்து அந்த கிரேவியார்டுக்கு யாரையோ புதைச்சது தோண்டி எடுக்கிறதுக்காகவும் வந்திருக்கலாம், இல்ல யாரையோ வந்து புதைக்கிறதுக்காக கூட வந்து வந்திருக்கலாம். அடுத்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் வந்து அவர் வீட்டுல அந்த சேர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஒரு புரோட்டோடைப் மாடல் வந்து செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அவர் வந்து அதை வீட்டுல வச்சே வந்து சின்ன லெவல்ல ஏதோ வந்து டெஸ்ட் பண்ற மாதிரியும், அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து ஹியூமன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெட் பாடிஸ் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டெட் பாடிஸ் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து அவங்க சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்து எடுத்துட்டு வர மாதிரி வந்து காட்டுவாங்க இல்லையா. சோ அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி அது ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு வர மாதிரியான சில சீன்ஸும் வந்து காட்டியிருப்பாங்க. கொண்டு வந்தவங்க எல்லாம் சத்யராஜ் சார் உருவாக்கின அந்த சேர்ல உட்கார வச்சு கையையும் காலையும் லாக் பண்ணி கழுத்துல ஏதோ வந்து இன்ஜெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இது பண்றது யாருன்னா நம்ம ஸ்ருதிஹாசன் தான் பண்றாங்க. ஏன்னா அந்த கை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கை தான், ரைட் ஹேண்ட்ல வந்து வாட்ச் கட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்களாதான் வந்து இருக்க முடியும். சோ இதை வச்சு அவங்க உயிரோட இருக்கவங்களை வந்து கொல்றாங்களா, இல்ல வில்லன் கடத்தி வச்சிருந்தவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து பொழைக்க வைக்கிறாங்களா, இல்ல வில்லனை ரிவெஞ்ச் பண்ணுங்கிறதுக்காக அவங்க ஆளுங்களை கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொல்றாங்களா அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம சௌபீனை காட்டுறாங்க. அவர் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த ஹார்பரையுமே வந்து பாத்துக்கிற மாதிரியும் சைமனோட ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசி மாதிரியும் வந்து ஒரு கேரக்டரா வந்து இவர் பண்ணிருக்கிறாரு. சோ இவரு அங்க நடக்கிற எல்லா இல்லீகல் ஸ்மக்லிங்ஸ் டீல் பண்றது எல்லாமே வந்து இவர் தான் வந்து பாத்துக்கிறாரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த லக்ஸுரி வாட்சஸ் மேல வந்து கோல்டு வாட்சஸ் மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரோட இன்ட்ரோடக்ஷன் போஸ்டர்ல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து கையில வாட்சோட இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அங்க வேலை பார்க்குற கூலி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, சோ இங்க ஹார்பர்ல யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அகைன்ஸ்டா வந்து இருக்கிற
இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இத்தனை பேர்ல அந்த ஒத்த கூலி யாரு அப்படிங்கிறது தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீன் தான் பாத்தீங்கன்னா நம்ம சைமனோட ஒரு என்ட்ரி சீனா இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு கூலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சைமன் வந்து அவனை சுத்தியால அடிச்சு தலையை உடைச்சு கொள்ற மாதிரியான ஒரு சீன் தான் நம்ம சைமனோட ஒரு என்ட்ரி சீனா வந்து வச்சிருப்பாங்க படத்துல. அது கூட கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லீக்டு சீனா வந்து நம்ம நாகார்ஜுனா சாரோட சீன் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த சீன் தான் இந்த சீனு. அண்ட் சௌபின் பாத்தீங்கன்னா அந்த சீன்ல அவனை அடிச்சு கொள்ற ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் பக்கத்திலே வந்து ஒரு சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சீனம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ படத்துல தயால் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்க நம்ம சௌபினோட ரோல் தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல டான்ஸ், ஃபைட் அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து டீல் பண்ற மாதிரி, அந்த ஹார்பர் மொத்தமும் இவர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா சௌபின் வந்து அந்த ரோல் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு, அதுல டவுட்டே இல்லை. அடுத்து இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்து ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா வந்து யாரோ இருக்கிறாங்க, யாரையோ கொண்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அவங்களோட பாடியை வந்து காலெல்லாம் வந்து கவர் பண்ணி பிளாஸ்டிக் பேப்பரால கவர் பண்ணி மூடி வச்சிருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. மேபி அது நம்ம சத்யராஜ் சாரா கூட இருக்கலாம். சைமனோட இடத்துக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போன இடத்துல சைமன் வந்து நம்ம சத்யராஜ் சாரை வந்து கொண்டிருக்கலாம். அண்ட் அது நீங்க வந்து இந்த உயிர்நாடி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். தன்னோட ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டான், ஸோ நீ திரும்ப வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு சாங் மாதிரி வந்து அந்த சாங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின அந்த கிரேவியார்ட் சீன் கூட நம்ம இது கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரஜினி சார் வந்து அந்த கிரேவியார்ட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது கூட வந்து இது கூட கனெக்ட் ஆகும். அண்ட் ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க, உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு தான், எனக்கு வந்து அவர் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து சோகமா நடந்து வர மாதிரியான சில மாண்டேஜஸ் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட இந்த உயிர்நாடி நண்பனை சாங்ல வர சில மாண்டேஜஸா கூட இருக்கலாம். இதெல்லாம் சத்யராஜ் சார் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆக்சுவலி நம்ம சத்யராஜ் சார் பண்ற இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மனுஷனை இருந்த இடம் அடையாளம் தெரியாம வந்து தூக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து சைமனுக்கு தெரிஞ்சு சைமன் வந்து இவரை மிரட்டி இவருக்காக வேலை செய்ய வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சீன் பாருங்களேன், இதுல வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு ஸ்விம்மிங் பூல் காட்டுறாங்க. ஸோ அதுல வச்சு சத்யராஜ் சார் வந்து அவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த பவர் தாங்க முடியாம பக்கத்துல இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரே வந்து ஃபயர் ஆகிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் இருக்கிறாங்க, ஸ்ருதிஹாசன் இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம நாகார்ஜுனா சாரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் வந்து அவர் நாகார்ஜுனா சாரா இல்ல உபேந்திரா சாரான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்க பக்கத்துல நிக்கிற அந்த ரெண்டு பேரை நீங்க பாருங்களேன், அவங்க ரெண்டு பேர் யாருன்னா ஷௌபின் கூட வேலை செய்யற இவங்க ரெண்டு பேர் தான் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து இவர் வந்து நாகார்ஜுனா சாரா தான் வந்து இருக்க முடியும். சோ அப்போ வில்லன் டீம் வந்து அவர் பண்ற விஷயம் தெரிஞ்சு அவரை இவங்க இல்லீகல் ஸ்மக்லிங் அண்ட் ஹியூமன் டிராபிக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, இவங்களுக்கு இந்த நெட்வொர்க் மட்டும் இல்ல பெருசா வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அது வந்து ஹியூமன் டிராபிக்கிங் ரிலேட்டடான விஷயம் ஏதாவது கூட இருக்கலாம். அண்ட் வெப்பன் டீலிங் சம்பந்தப்பட்ட இன்னும் பெருசா ஏதோ ஒரு விஷயம் கூட அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து கடத்தப்படுறாங்க. சோ அப்படி வில்லனால கடத்தப்படுற பல பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா சத்யராஜ் சாரும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து காப்பாத்தி பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சு பாதுகாக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சோ அதனால ஸ்ருதிஹாசன் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார், எங்க எல்லாருக்கும் அப்பா அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்க வந்து எனக்கு அப்பான்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபைட் சீன்ல கூட பாத்தீங்கன்னா மேன்ஷன்ல வந்து நிறைய பொண்ணுங்க இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோ அவங்க ஸ்ருதிஹாசனை கொல்ல வர வில்லன் கேங் கிட்ட இருந்து தேவா வந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துற மாதிரி வந்து காட்டுவாங்க. சோ அந்த ஸ்ருதிஹாசன் அப்புறம் சத்யராஜ் சார் வீட்டுல இருந்த அந்த மாடியில டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்களே லாஸ்ட்ல. சோ அங்க அவர் கூட இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் மேக்கிங் வீடியோல வர ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா தலைவர் வந்து வில்லனோட ஒரு கண்டெய்னர் வந்து தூக்கி இருப்பாரு. சோ அந்த கண்டெய்னர் வந்து ஓபன்ல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ உள்ள பார்த்தா நம்ம சத்யராஜ் சாரோட அந்த சேர் செட்டப் அண்ட் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. சோ அதுல ஒரு பொண்ணை வந்து கட்டி போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது ட்ரெய்லர்ல இல்ல, பட் மேக்கிங் வீடியோல தான் வந்து இந்த சீன் வந்து சிக்கிச்சு. சோ இந்த மாதிரி சத்யராஜ் சார் இருந்து பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டாரும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணுங்களை எல்லாம் வந்து மேன்ஷன்ல வச்சு பாத்துக்கிற மாதிரியும் சோ வில்லன் கேங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து அழிக்கிற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்லயும் ஒரு சில போஸ்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து விசில் அடிக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஜெயிலர் படத்துல எப்படி கண்ணாடி அசைச்சா ஸ்னைப்பர்ஸோட ஹெல்ப் கிடைக்குதோ சோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து விசில் அடிச்சா தலைவரோட கேங் வந்து உள்ள வந்து சண்டை போடுற மாதிரி கூட ஹெல்ப் கொடுக்குற மாதிரி கூட சில சீன்ஸ் வந்து இருக்கலாம் படத்துல.